எத்தனை ஆண்டுகள் இருக்கும் அண்ணாச்சி இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டு? ஒரு சுமார் ஒரு 250 வருஷம் இருக்குமா? 250 வருஷம்லாம் இல்ல. அதுக்கு மேல தான் இருக்கும். 270க்கு மேல தான் இருக்கும். அவங்க வந்து 1752ல வந்து இறந்துருக்காங்க. தேவசம்லைக்கு ஆலயம்னா உலகத்திலேயே உலகத்திலேயே இந்த ஆலயம் தான் மொத ஆலயம். வேற எங்கேயும் கோயில் கிடையாது. அரு அப்போ அப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, அருள்மொழி தானே அவங்க அங்கே இறந்த இடம். ஆனால் அவங்களுக்கு அங்கே கோயில் கிடையாது. மிக்கேலியா குருசடி இருக்குது. இப்போ காசு வந்தவரை வேகுல மாதா கோயில் தான் கட்டினாங்க. தேவசாமிலே கோயில் கட்டலை. இன்னைக்குமே இந்த ஊடக குழுங்கிறது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் ஊருக்கு. வர்றவங்க எப்படி பயன்படுத்துறாங்களோ அது தெரியாது 2வது. ஆனா இந்த ஊடக குழுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் ஊருக்கானது. இத வர்றவங்க அத கண்டிப்பா அப்படி பச்சிக்கணும். ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கணும். அவங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கா வலுப்படுத்தணும். அத தவற விட்டுறவே கூடாது. இது மிக முக்கியமானது. நம்மளுடைய சுய விருப்பங்கள் எல்லாத்தையுமே தூர தள்ளிட்டு, அதுக்கு நம்ம எவ்வளவுக்கு சப்போர்ட் பண்ணணுமோ, அவ்வளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி, அவங்க அந்த டீம் வந்து ரொம்ப தன்னலம் பார்க்காம ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பணிய வந்து நான் உணர்வுபூர்வமா உணர்றேன். அது அவங்களுடைய பணி வாய் விட்டு சொல்லவே முடியாது. மிக அற்புதமா பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஊருடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது. போன மே மாதம் வெள்ளிக்கு நாங்கள் அசல் கொடுத்தேன் பையன். மே மாதம். ஆனால் வெளிநாட்டு படிக்க போனேன். அதேமாரி வேட்டைக்கு தான் ஆகஸ்ட்டில் பாடிட்டு படிக்க அவனுக்காக ஒரு இடம் வாங்கிக்கணும் சென்னையில். அது விற்று படிக்க வைக்கிறேன்ட்டு. ஆனால் அதை விற்கல. அவளே எல்லாத்தையும் நிறைய இடத்துல இருக்கார் வீட்டு யார் நல்லாவே திரும்புவோம்னா வெளிநாட்டு படிக்க போய் நிறைய நம்ம அவ்வளோ பணம் கையில் கிடையாது. எல்லாரும் ஒரு முயற்சி தான். அவர்கிட்ட காலேஜ் சேர்க்கும்போது சொல்லிட்டேன், எதையாவது படிக்க அனுப்பணும். படிக்கையும் போயிட்டா போனோம்னா அதுக்கு ஒரு சாப்பாடு நடக்கும். நிறைய இருக்கும் நடக்குது, நடந்திருக்கு. அற்புதங்கள் எனக்கு நிறைய தந்திருக்காரு. அவருக்கு நான் போகிறதுக்கு தான் எனக்கு அவர் போகிறது நிறையவே தான் இருக்குது. அவர் ஆசீர்வாதத்தில் அது மாதிரி அந்த என்னைக்கு இந்த புதுச்சேரிக்கு கோயிலுக்கு கும்பிட விரும்பி வந்தானோ வெளியே கோயிலுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போகிறேன். நான் எல்லா கோயிலுக்கும் அங்கே போவேன், வேளாங்கண்ணிக்கு அங்கே போகணும், ஒவ்வொரு கோயிலுக்கு போய் குறைச்சிட்டோம். பஸ்ஸில் உடனே போகிறேன். மீதி எல்லாமே காசு 30 நாளுக்கு போகும். அவர அவர நம்பி வர்றவங்க எல்லாரையுமே அவர் வந்து நீ என் பிள்ளை தான், என் தான் இருக்கணும் உரிமையா சொல்லுவாரு, அவர் சொல்லுவாரு, யாருன்னு பேசுறது என்ன நீ வேணா நீ வா, நீ நின்று உனக்கு என்ன எல்லா மதவழியும் வந்து ரொம்ப முக்கியமானதுல வர முடியாமல் போகும். பஸ்ஸில் ஒரு அது ட்ரெயின் கிடைக்கலாம், பிளேன்லாம் வந்து வரும். 6 மணி என்னை பார்த்துடலாங்க நிறுத்தலாம் வந்துடுவேன். அது அவரையும் விடமில்ல, நானும் அவர் விடலை. இது வரைக்கும் போகுது. அடுத்த பையன் போய் படிச்சுட்டு இருக்கேன், அவனும் படிக்க போயிருப்பேன். அதெல்லாம் எல்லாம் ஒரு குறையும் கிடையாது. இதுக்கு மேலே வளர்ச்சி. நம்பி வர்றவங்க எல்லாரும் வந்து நினைச்ச காரியம் நடக்கும். அதற்கு உங்களால ஏண்ட காணிக்கை கொடுத்து அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு உதவி பண்ணுது. தெத்துல மாவு போயிடுவேன். எந்த அளவு நினைச்ச காரியம் நடக்கும். நீங்க அங்க இருந்து நினைச்சாலும் கூட அந்த காரியம் கண்டுதான் நடக்கும். அவருக்கு உங்களால ஏண்ட காணிக்கைய என்னுடைய போலீசி தட்டார்மடம் புனித தேவசகாயம் பிள்ளை ஆலயம். எத்தனை ஆண்டுகள் இருக்கும் அண்ணாச்சி இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டு? ஒரு சுமார் ஒரு 250 வருஷம் இருக்குமா? 250 வருஷம்லாம் இல்ல. அதுக்கு மேல தான் இருக்கும். 270க்கு மேல தான் இருக்கும். அவங்க வந்து 1752ல வந்து இறந்துருக்காங்க. அவங்க இறந்த உடனே வந்து யாரோ ஒருத்தங்கிட்ட கனவுல தோன்றி, உடனே எனக்கு ஒரு ஆலயம் வேணும்ன மாரி சொன்ன மாரி தான் எங்களுக்கு முன்னாடி உள்ள ஒரு சில பெரியவங்க சொல்லியிருக்கதா நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச வகையில? எனக்கு தெரிஞ்சது அதான். அவங்க வந்து சொல்லி கேள்விப்பட்டதுனால தான் நாங்களும் சொல்றோம். அத எங்களால முழு மனதோட உரிமையா சொல்ல முடியும். எப்படி அவரு ஏதாவது உடனே ஒரு சில தினங்கள்ல வந்து கனவுல ஒரு சில தினங்கள்ல வந்து அந்த டைம்ல இங்க இருந்தவங்க வந்து இந்த இடத்துல ஒரு கோயில் இல்லையே அப்படின்றதுக்காக ஒரு சிலுவை ஒண்ணு செய்து வச்சிருக்காங்க. கோயில் வைக்கணுன்றதுக்காக. ஆனா என்ன கோயில் வைக்கலான்னு அவங்க அந்த சிலுவைய மட்டுமாவது வச்சு நம்ம கும்பிடணும்னு. அப்போ வந்து அவங்க வந்து அவங்க தங்குறக்கு இடம் ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து போய் இருந்தப்ப தங்குன இடம் அது. அதனால இங்கேயே இருக்கிறதுக்கு அவங்க பிரியப்பட்டதுனால அது அவங்க பூர்வீகமா இருந்த இடமா?
இவங்க இந்த தேசாமில் வந்து இங்கே இருந்தவங்க அங்கே வந்து தங்கி போய் இருந்ததுனால அவங்களுக்கு இந்த இடம் பிடித்ததுனால அவங்க வேறு தேவசாம்பில் வந்து போய் இருந்ததுனால இடம் இங்கே வந்து போய் இருந்ததுனால அவங்களுக்கு இங்கே ஓய்வு எடுக்க ரொம்ப சிறப்பான இடமா இருக்குது அப்படிங்கிறதுனால பிடிச்சிருந்தது. அதனால இங்கே தங்கணுன்ற ஒரு இதில் வந்து அப்போ இவங்க அப்படி நினச்சி வச்சுருக்கும்போது அப்போ பூச்சிக்காட்டை சேர்ந்தவங்க அவங்க வந்து ஒரு இதுதான் செய்வாங்க அப்படின்ற நீங்கள் ஒரு சின்ன கண்ணு தேவர் அவருடைய மகள் அப்படின்னு சொன்னாங்க அப்படிதானே அவங்க கனவு அவங்க கண்டிப்பாக அதை செய்வாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க கனவுல தோண்டி அப்போ நீ வந்து நீ காலையில் எழும்பி அங்கே போய் அந்த மாதிரி ஒரு சிலுவை செய்து வச்சுருக்காங்க. அதில் வந்து நான் ஒரு உடை இருக்குது, அந்த உடைக்கு என் கைனால் வரைஞ்ச ஒரு சிலுவை அடையாளம் இருக்கும். அதில் போய் நட்டுங்க அப்படின்னா இங்கே வந்து கோயில் கட்டுங்க அப்படின்னு. அது உண்மைதான். உண்மை, அது உண்மை. ஏன்னா எனக்கு முன்னாடி உள்ளவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க சொன்னது அவங்க தலைமுறை ஒன்றும் நிறைய கிடையாது. அவங்க பெரியவங்க சொல்றது நடந்தது. அப்போ எப்படியும் ஒரு 272 270 78 உரையமா இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக எனக்கும் தெரிஞ்ச வகையில் எங்களுடைய பெரியவங்க இதில் சொன்ன பிரகாரம் ஒரு 272 வருஷம் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அனுமானமாக சொல்கிறேன். இந்த மாற்று அதான் நம்பப்படுது. நம்பப்படுறது இல்லை, நம்பிக்கையாக தான். உண்மை அதுதான். உண்மைதான். அதே மாதிரி இந்த அந்த தேவசாமியோட சிறுவமானது 1969 வைக்கப்பட்டிருக்கு. அந்த டைமில் சிறுவம் இருந்துச்சு. எனக்கு விவரம் தெரிஞ்சப்போ சிறுவம் இருந்தது. ஃபஸ்ட்டு டைம் ஒருக்கா தூத்துக்குடியிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சேஷராஜனந்தர் போய் வேற ஒரு சிறுவம் செஞ்சு கொண்டு வச்சாங்க. அதுவும் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படி 3 நேரம் சிறுவம் வந்து தூத்துக்குடி மேட்டாஸ்லேருந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. தூத்துக்குடி இல்லை, நம்மளுடைய பங்கார்ந்த சொக்கோடிப்பு தான் இருந்தது தூத்துக்குடியில் தான் அந்த சிறுவத்தை கொண்டு வச்சு பங்கு வந்து சொக்கோடி பங்கா இருந்தது. சொக்கோடிப்பு அங்க இருந்த ஃபாதர் வந்து இதை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு போனதா சொல்றாங்க. அது 3ஆவது டைம். ஆமாதான். அதுக்கப்புறம் கொண்டு திரும்பியும் அதே தான் திருப்பியும் அவங்க செய்யும்போது அதே சிறுவம் தான் வருது. வர்றாங்க. அதே மாதிரி தான் செஞ்சு அதை வந்து திருப்பி வச்ச விட 3ஆவது ட்ரிப்பு எடுத்துகிட்டு போயிட்டு 4ஆவது ட்ரிப் வைக்கும்போது அவங்க அதுக்கப்புறம் கை வைக்கலை. அதே ஆண்டு வந்து 1969. அது வந்து ஃபஸ்ட்டு அவங்க சிறுவம். அதாவது உறுதியாக வைக்கப்பட்டது 1969ஆம் ஆண்டு. சுரூபமானது இந்த ஆலயத்தில் வைக்கப்பட்டது 1969. 69 அது உண்மை. அது வந்து ரெக்கார்டுகளை உண்மையானது. உண்மையான சரியா? அதான் அப்படிதானே? ஆதாரத்தோட இருக்கு. ஆதாரம். ஆனால் முதல் ஆலயம் இதுதான். யார் வேணாலும் நீங்க விவாதத்துக்கு வரலாம். ஒரு தேவசாயம் பிள்ளை ஆலயத்தை சார்ந்த யார் வேண்டுமானாலும் நீங்கள் வந்து முதல் ஆலயம் எங்க ஆலயம் தாங்கிறத நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கிறோம். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் யார் வேணாலும் ஆவணத்தோடு வந்து நீங்கள் நிரூபிக்கணும்னா தாராளமாக நிரூபிக்கலாம். எந்த மும்பையில் இருக்கும்போது கூட நிறைய பேர்கிட்ட நான் அதுதான் சொல்கிறது. தேவசாயம்லைக்கு ஆலயம்னா உலகத்திலேயே இந்த ஆலயம் தான் முதல் ஆலயம். வேற எங்கேயும் கோயில் கிடையாது. அப்போ அப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க அருள்மொழி தானே அவங்க அங்கே இறந்த இடம். ஆனால் அவங்களுக்கு அங்கே கோயில் கிடையாது. மிக்கேலியா குருசடி இருக்குது. இப்போ காசு வந்தவரை வேகுல மாதா கோயில் தான் கட்டினாங்க, தேசமில்லையா கோயில் கட்டலை. அதே இது பெருவேளையில் இந்த இப்போ மணி அடிச்சாம்பாறையில் இருக்குது. அங்கேயும் அவர் முட்டு இடித்த பாதை தான். ஆனால் அங்கே அவர் போட்டதாக இருந்தது புளியூருக்கு அங்கே வந்து மிக்கேலியா கோயில் தான் கட்டினாங்களே ஒழிஞ்சு தேசமில்லையா கோயில் கட்டலை. அதே இது நட்டாலும் அவங்க பிறந்து வளர்ந்த ஊர். அங்கேயும் தேசமில்லையா இது கிடையாது, ஒரு சிலுவை தான். அது மாதிரி ஆனால் கோயில்னு ஒன்று இருக்குதுன்னா உலகத்திலேயே டார்பணம் தேவசகாயம் அந்த பெருமை என்னைக்கு எங்களுக்கு உண்டு. அதை பறைசாற்றுறதுக்கு எங்களுக்கு வந்து இது வந்து இப்போ வழி நடத்துவாங்க. தேவசாயம் பிள்ளை ஆலயத்தின் வளர்ச்சிக்காக அவருடைய அற்புதங்கள் அதிசயங்களை உலகறிய செய்யும் ஒரு மிகப்பெரிய நோக்கோடு புனித அன்னம்மாள் ஊடக குழுவின் மூலமாக இந்த அற்புதமான காரியங்கள், அவருடைய அதிசயங்கள் அற்புதங்களை வெளி உலகுக்கு எடுத்து சொல்லும் விதமாக பக்தர்கள் இந்த புனித தேவசாயம் பிள்ளையின் ஆலய வளர்ச்சியிலும் அவருடைய அற்புதங்களிலும் பங்கு பெறும் விதமாக எங்கள் ஊரின் சார்பாக புனித தேவசகாயம் பிள்ளை பக்தர்கள் குழு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவுக்கான இந்த குழுவுக்காக ஆலயத்தின்
சாலில் தங்களது பெயர்களையும் தங்களது மொபைல் நம்பரையும் இணைத்து நீங்கள் வருபவர்கள் வழங்கிவிட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களை இணைத்து கொண்டு இந்த ஆலயத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறுகிறது என்பதையும், இந்த ஆலயத்தில் நடைபெறுகின்ற அற்புதங்கள் அதிசயங்கள் நீங்கள் அனைவருமே தெரியும் விதமாக இந்த பக்தர் குழுவானது உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலய வளர்ச்சிக்காகவும் உருவாக்கப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் அனைவருமே இந்த குழுவில் இணைந்து இந்த ஆலயத்தின் வளர்ச்சி பணிகளிலே, இந்த அற்புத காரியங்களிலே நீங்கள் பங்கு பெறுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அன்பு சொந்தங்களே, நாம் அறிந்த இந்த சாட்சிகள் எல்லாம் வரையப்பட்டது அல்ல, புனித தேவசகாயரால் வழங்கப்பட்டு வாழ்வாக்கப்பட்ட சாட்சிகள். எனவே நீங்களும் இந்த திருத்தலத்திற்கு வருகை தந்து இந்த சாட்சிகளுடைய வரிசையில் இடம்பெற உங்கள் அனைவரையுமே பாசமிகு பங்கு தந்தை என்ற முறையிலே அன்போடு அழைக்கின்றேன்.